ரெட்மி மொபைல உங்களோட ஸ்கிரீனை வந்து நீங்க டபுள் டேப் பண்றது மூலியமாகவே ஆன் வந்து பண்ணிக்க முடியும். டபுள் டேப் பண்றது மூலியமாகவே வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு செட்டிங்கை வந்து எப்படி ரெட்மி மொபைல எனபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் டபுள் டேப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் வந்து இருக்கிறப்ப நீங்கள் ஜஸ்ட் டபுள் டேப் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகிடும். இதுவே ஆனில் இருக்கிறப்ப நீங்கள் டபுள் டேப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணுறது மூலியமாகவே நம்ம வந்து ஸ்க்ரீனை வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு செட்டிங்கை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ரெட்மி மொபைல் மாடலில் டிஃப்ரெண்டாக வந்து இருக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த ஒரு செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.